நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்குவது இல்லை. இது ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்கு தத்தம். இது உங்களுக்கு உரியது. இதை விசுவாசிக்கிறீங்களா? கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க வாழ முடியும்? கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும். நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ முதல்ல இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்தணும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். இந்த கடன் வாங்குற பழக்கம் வந்து என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் போய்விடும். உங்களுடைய தேவை வந்த உடனே யார் நமக்கு பணம் கொடுப்பாங்க? உடனே கடன் கொடுக்குற ஆளை தேடுவீங்க. ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக ஆட்களை தேடுவீங்க. அதனால விசுவாசம் ஆண்டவரை விட்டு விலக்கி போகும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுக்கு முக்கிய காரணம். கடனை வாங்குவதில் நீ தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரு தேவை வந்தா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்க. அப்ப ஆண்டவரின் தேவையை சந்திப்பாரு என்று கர்த்தரை சார்ந்து கொள்வீங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அடுத்தது வீண் செலவு செய்ய மாட்டீங்க. கடன் இல்லாதபடி நேர்மையா ஆண்டவரிடத்துல கேட்கும் போது வீண் செலவு பண்ணாதபடி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. இதற்கெல்லாம் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். நான் என்னுடைய ஊழிய பாதையில் அநேகரை பார்த்திருக்கிறேன். கடனே வாங்காதபடி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மக்களை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவர் இதுவரை வாங்கின கடன் எல்லாம் லிஸ்ட் எடுங்க. எந்தெந்த பேங்குக்கு எந்தெந்த ஆளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் லிஸ்ட் எடுத்து அதை வைத்து ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த கடனெல்லாம் நான் கொடுத்து முடிக்கணும், இந்த கடனெல்லாம் அடைக்க எனக்கு ஒரு வழி திறந்து தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை திறப்பார். நீங்கள் கடனை கொடுத்து முடித்த பிறகு தீர்மானம் பண்ணணும், இனி கடன் வாங்க மாட்டேன், எந்த தேவைனாலும் நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்ற மாட்டாரா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார். அதை விசுவாசித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய வருமானத்தில் மாற்றம் வரும். அப்போ நீங்கள் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அது மாத்திரம் இல்லை, வீண் செலவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு எதிர்பாராத செலவு இதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை அழகாய் வாழ வைப்பார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் இனி கடன் வாங்குவதில்லை. வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க உதவி செய்யும். இனி கடன் வாங்காமல் வாழ்கிற வாழ்க்கையை தாரும். இந்த கடன் பிரச்சனை என்கிற நிக்கட்டு அவமானத்தின் விடுதலை தாரும். இனி